ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்சான் ஒரு கார்ட்டூன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த நகைச்சுவான கார்ட்டூனுக்கு பின்னாடி ஒரு துக்கமான கதை இருக்குது. வாங்க நம்ம அதை பற்றி பேசலாம். இந்த உண்மையான கதையில் மிஸ்ஸையும் அவங்க குடும்பமும் இருந்தது. அவங்க ஜப்பானில் இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த குடும்பத்தில் மிக்ஸிக்கும் கணவனுக்கும் பிறந்தது தான் சின்சான் ஹிமாவாரி. அவங்கக்கிட்ட ஒரு செல்லப்பிராணியும் இருந்தது. அது பேர் தான் ஷீரோ. ஒரு நாள் மிக்ஸி அவளோட பசங்களான சின்சான் ஹிமாவாரியை மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங் பண்ண கூட்டின்னு போனான். மிக்ஸி ரொம்ப ஷாப்பிங்கில் பிஸியாக இருந்ததுனால ஹிமாவாரியை சரியாக கவனிக்க முடியல. நல்ல வேளை சின்சான் அவளை ரோடு கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டான். அந்த நேரத்தில் ஒரு வண்டி வேகமாக வந்தது. சின்சான் அதை பார்த்து அவன் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காக ஓடினான். ஆனால் சின்சான் அவன் தங்கச்சியை காப்பாற்ற முடியல. 2 பேரும் இறந்துட்டாங்க. இந்த சம்பவம்க்கு அப்புறம் மிஸ்ஸே ரொம்ப துக்கம் அடைஞ்சா. மிஸ்ஸே எப்பவும் ஓரமாக போய் சின்சான் பயன்படுத்தின க்ரையான்ஸை வச்சு அவங்க 2 பேரையும் வரைஞ்சின்னு இருந்தா. அதை பார்த்த ஆத்தர் யோஷிட்டோ யூசி இவங்களை வச்சு ஒரு நகைச்சுவையான கதையை தயாராக்கினார். அதுக்கு பெயர் க்ரையான் சின்சானும் வச்சார். இந்த கார்ட்டூனுக்கு கடைசி எபிசோடு எந்த டெலிவிஷன்லையும் வரலை. ஏன்னா அந்த துக்கமான சம்பவத்தை எந்த டெலிவிஷன்லையும் டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை. ஆனால் காய்ஸ், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்ம சின்சான் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். எப்பவுமே நம்மளுக்காக ரொம்ப காமெடி பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறான். அதை நம்ம அங்காமா டிவியில் பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் டு டப்டூன்ஸ். அக்கா, என் பேர் சின்சான் நோகாரக்கா. எனக்கு 5 வயசு ஆகுது. அகில உலக ஆக்ஷன் காமியோட முதல் ரசிகன் நான் தான்.